அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே ரபியுல் அவல் மாதத்தினுடைய முதல் பிறை நாளில் இருக்கோம். இந்த நாள்ல இருந்து நம்ம தொடங்கி கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அமல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல். அதாவது உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு அமல். நீங்கள் எவ்வளவு ரூபாய் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பணத்தை உங்களுக்கு இலகுவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் இந்த ரபியுல் அவல் பிறை முதல் நாளில் நீங்கள் தொடங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா ரபியுல் அவல் மாதம் என்பது நபியவர்கள் பிறந்த மாதம். இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் என்ன? ஸலவாத் ஓதுறது தான். அப்படிப்பட்ட ஸலவாத்துக்களில் சிறந்த ஸலவாத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல ஸலவாத் ஓதுறதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சில அருட்கொடைகளை நம்ம பார்க்கலாம். ஸலவாத் ஓதும் அடியானின் மீது அல்லாஹ் தாலா ஸலவாத்து சொல்கிறான். அல்லாஹ்வினுடைய அருள் நமக்கு கிடைக்குது. அடுத்தது அல்லாஹ்வினுடைய மலக்குகளும் ஸலவாத்து சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஸலவாத்து ஓதுபவரின் தவறுகளுக்கு அது பரிகாரமாக ஆகிறது. அவருடைய அமல்களை பரிசுத்தப்படுத்துகிறது. அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அந்த ஸலவாத்தை அவருக்காக மன்னிப்பு தேடுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஸலவாத்து ஓதுபவருடைய செயலீட்டின் ஒரு கிராத் அளவு நன்மை எழுதப்படுகிறது. ஒரு கிராத் என்பது உஹது மலையின் அளவிற்கு சமமானது. எனவே எவர் தனது சகல துஆக்களையும் ஸலவாத்தாகவே செய்து கொள்வாரோ அவருடைய இம்மை மறுமையின் காரியங்களுக்கு அதுவே போதுமானதாக ஆகிவிடுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஸலவாத்தை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ஒரு துஆவை நம்ம கேட்குறோம். நம்ம ஒரு துஆவை ரசூல்லாவிற்காக கேட்குறோம். ஆனால் அதற்கு பகரமாக அல்லாஹ் தாலா நமக்கு ஏராளமான பலன்களை கொடுக்குறான். முதல்ல அல்லாஹ் நம்ம மீது ஸலவாத்து சொல்கிறான். இன்னும் வானவர்கள் ஸலவாத்து சொல்கிறாங்க. இன்னும் நபி அவர்களுடைய ஸலவாத்தும் நமக்கு கிடைக்குது. இவங்க எல்லாருமே நமக்காக துஆ செய்கிறாங்க. அதாவது ஸலவாத் என்பது நம்ம செய்கிற துஆக்கள்லேயே மிகச்சிறந்தது. ஏன்னா நம்ம எப்போதுமே ஒரு துஆவை கேட்போம். அது அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லக்கூடியதாகவும் அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா நன்மையோ அல்லது நம்ம கேட்கக்கூடிய துஆவையோ கொடுக்கக்கூடியதாகவும் தான் இருக்கும். ஆனால் ஸலவாத் அப்படிங்கிறது ஏராளமானவர்கள் நமக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு அம்சம். அதனால் இந்த மாதத்தில் ஸலவாத்தை நம்ம அதிகமாக ஓதணும். அதுலேயும் இந்த ஒரு ஸலவாத்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸலவாத்து. அதாவது இந்த ஸலவாத்து செல்வத்தின் ஸலவாத் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு செல்வத்தை பரக்கத்தா நமது காலடியில் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு ஸலவாத். மேலும் இந்த ஸலவாத் உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் போதுமானது. இந்த நாளில் நீங்கள் நியத்து வச்சுருங்க. ரபியுல் அவல் முதல் பிறையில் நீங்கள் நியத்து வச்சுருங்க. ரபியுல் அவல் 12 நபியவர்கள் பிறந்த அந்த தினத்துக்குள்ளே நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பெரிய அளவு பணம் அமௌண்ட் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதோட நீங்கள் எவ்வளவு ரூபாய் கடன் தீர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கடனை தீர்க்கறதுக்கு அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரும். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இந்த அளவு பணம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு. அந்த அளவு ஒரு பரக்கத் வாய்ந்த ஒரு ஸலவாத்தாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு பெரிய ஒரு தேவைக்காக ஒரு பெரிய அளவு பணத்திற்காக இந்த ஸலவாத்தை தான் நான் 3000 முறை நான் நியத்து வச்சுருந்தேன். சுப்ஹானல்லாஹ். இதை நான் ஓதி முடிக்க கூட இல்லை. அதாவது 3000 முறை நான் நிறைவு செய்யலை. ஒரு 750 800 தான் நான் ஓதியிருப்பேன். அதற்குள்ளேயுமே அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை எனக்கு பணத்தை கொடுத்து என்னுடைய பிரச்சனையை எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்தான். நீங்களும் இதை நியத்து வைங்க. இதை நியத்து வைக்கிறதுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறந்த நாள். யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பணத்தேவை என்பது நம்ம எல்லோருக்குமே இருக்குது. பணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்கிறதுக்கு அவசியம் பணம் தேவையாக இருக்குது. பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. பணம் அந்தளவு ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த பணத்தை நம்ம இலகுவாக பெற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக வாங்கிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அமலை செய்யுங்க.
ஏன்னா நம்ம மனுஷங்க கிட்ட தேடி போகிறோம் அப்படின்னா அது கடனாக மாறும், அதற்கு பதிலாக நம்முடைய மரியாதை போகும், கண்ணியம் பாதிக்கப்படும். ஆனால் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டுட்டு அதை நம்ம அல்லாஹ் நமக்கு கொடுத்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதற்காக நாம் எங்கேயுமே தலை குனிய வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் கடனால் கஷ்டப்படுது, கடனால் அவமானப்படுது, கடனாலேயே குடும்பமே தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் போகுது. கண்டிப்பாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்க, அவன் உங்களை கைவிட மாட்டான். எந்த விதமான கடனுமே இல்லாமல் நேரடியாக கொடுக்கறதுக்கு அல்லாஹ்தாலா தயாராக தான் இருக்கான். ஆனால் அல்லாஹ்விடத்துல நம்ம தான் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான அமல்களின் மூலம் நீங்கள் கேளுங்க. அதுவும் இந்த செலவாத்தை நீங்கள் நியத்து வச்சு ஓதி பாருங்க. உங்களுக்கு செல்வம் மட்டும் கிடையாது, அத்தனை சந்தோஷங்களும், அத்தனை அருட்கொடைகளும், அத்தனை ஞாபத்துக்களும், அனைத்து விதமான உலகத்தினுடைய இன்பங்களும் உங்களை தேடி வரும். அந்த அளவு ஒரு பரக்கத் வாய்ந்த ரஹ்மத் நிறைந்த ஒரு செலவாத்தான் இருக்குது. இந்த செலவாத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இது அல்லாஹ்வினுடைய சிறந்த ஒரு திருநாமத்தை கொண்ட ஒரு செலவாத். அதோட இது ஒரு மிகச்சிறந்த பொருளை கொண்ட ஒரு செலவாத்தான் இருக்குது. இப்போ அந்த செலவாத்தை நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன். அல்லாஹும்ம யா வஹாபு சல்லி அலா சையிதினா முஹம்மதின் ஃபாத்திஹில் அபுவாபி வலா ஆலிஹி வசஹ்பிஹி வசல்லிம். இதனுடைய பொருளை கவனிங்க. அல்லாஹ்வே பெரும் கொடையாளனே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் சலவாத்தை பொழிவாயாக. இன்னும் அனைத்து விதமான வெற்றிகளின் கதவுகளையும் திறந்து வைப்பாயாக. எப்படிப்பட்ட ஒரு செலவாத் பாருங்க. செலவாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னா நமக்கு பல நபர்களுடைய பரிந்துரை கிடைக்குது, அவர்களுடைய துவாக்கள் நமக்கு கிடைக்குது. பாவமே செய்யாத வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க, ரசூல்லா நமக்காக துவா செய்கிறாங்க, அல்லாஹும் நமக்காக துவா செய்கிறான். அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அதுலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இது போல செலவாத்துக்களை நம்ம ஓதும்போது, அதாவது எந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோமோ அதனுடைய தன்மையின் பலன் நமக்கு கிடைக்கும். இதில் என்ன இருக்குது? அனைத்து விதமான வெற்றிகளின் கதவுகளை திறந்து வைப்பாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போது இதில் வெறும் பணம் மட்டும் வராது. கண்டிப்பாக நம்ம நினைக்கக்கூடிய லட்சிய கனவுகள் இருக்கு இல்லையா, எதை அடையணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நமக்கு வெற்றியாக மாற்றித்தரக்கூடிய வல்லமை கொண்டது தான் இந்த செலவாத்து. இந்த செலவாத்தில் நீங்கள் கவனிச்சிங்களா, அல்லாஹ்வினுடைய ஒரு சிறந்த திருநாமம் இருக்குது. அது எப்படிப்பட்டது? யா வஹாபு, பெரும் கொடையாளனே அப்படின்னு அழைக்கிறோம். இப்போ பெரும் கொடையாளனேன்னு அல்லாஹ்வை புகழும்போது அல்லாஹ் எவ்வளவு வாரி வழங்குவான் பார்த்தீங்களா? அதனால் இந்த செலவாத்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செலவாத்து. நீங்கள் கேட்குறத விட அல்லாஹ் பல மடங்கு அதிகமாக தருவான். இப்போ நீங்கள் 1,00,000 ரூபாயை கேட்குறீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு 10 லட்சமாக தருவான். நீங்கள் ஒரு 2 சந்தோஷத்தை கேட்குறீங்க அப்படின்னா 10, 20 சந்தோஷங்களை அல்லாஹ் தருவான். இன்னும் ஒரு வெற்றிக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அது டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெறும் 3000 முறை நீங்கள் நியத்து வைங்க. 3000 முறை வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு 500 முறை கூட நீங்கள் ஓதலாம். அப்படி ஓதனா கூட நீங்கள் 6 நாளில் இதை நீங்கள் முடிச்சிருவீங்க. இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தினமும் 100 முறை ஓதுங்க. அதுவும் இந்த நாளில் நீங்கள் தொடங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதனால தான் நான் இந்த பதிவை இந்த நேரத்தில் நான் போடுறேன். உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். இந்த மாதத்தினுடைய பரக்கத் கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுடைய பல தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பல நன்மைகளை கூடுதலாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த அமலை இன்றிலிருந்து நீங்கள் தொடங்கிக்கோங்க. நிறைய அமல்கள் இருக்குது ரபியுல் அவல்ல செய்யக்கூடியதில். ஆனால் நான் இந்த அமலை ஏன் சொல்கிறேன் முதல்லையே அப்படின்னா இதற்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்குது. நீங்கள் எல்லோருமே முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா பணப்பிரச்சனை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் பெரிய பிரச்சனை. இன்னும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதும் அந்த பணம் தான். அப்போது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நம்ம கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக இந்த அமல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அமலை செஞ்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. அப்படியே இந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.